நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரிப்ரியாக்கு வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இந்த பாட்டு பொருத்தமான பாட்டு. மெலடியாவும் இருக்கு, அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சிம்பிள் பாட்டு இல்லை, நன்னா ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஹரிப்ரியா இப்போ ரொம்ப நன்னா போயின்னு இருக்கா. சதுர்முகி சிங்கரா, அதாவது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அவக்குள்ள இப்போ நன்னா அடைஞ்சிட்டு வருது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட நீ இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட நீ இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, ஈழத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட நீ இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட நீ இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. Thank you. Thank you. ஹரிப்ரியா, எஸ்பிபி சாரோடைய இசையமைப்பில் எஸ்பிபி சார் பாடின பாட்டு. சார் முதல்ல சித்ரா பேசணும் இந்த பாட்டு பற்றி. சித்ராமா சொல்லுங்க. ஹரிப்ரியா, Yes, ma'am. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாடல். அது நான் நிறைய தடவை பாலு சாரோட ஷோஸில் போகும்போது அந்த அளவுக்கு அனுபவித்து பாடுறது நான் கேட்டு அப்படியே என்ன சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு பாடல். ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க ஹரிப்ரியா. Thank you, ma'am. బాగున్నావా హరిప్రియ? బాగున్నాను సార్. మీ నాన్న నేను చాలా మంచి స్నేహితులను తెలుసా? அதுக்கப்புறம் தெலுங்கில் பேச மாட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. இந்த பொண்ணோட தாய்மொழி தெலுங்கு. அவங்க அப்பா வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டெல்லாம் கூட சிங்கிங் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தாங்க. எனக்கு கண்டா ரொம்ப கௌரவம், ரொம்ப அன்பு. அவனுக்கு எனக்கு தம்பி மாதிரி தான். he was coming up very very well. இப்போ I don't want to talk about those negative things now. அவனோட பிள்ளைன்னு நினைக்கும் போது எனக்கு தெரியவே தெரியாது. சித்ரா சொன்னாங்க முரளியோட டாக்டர் அப்படின்னு சொல்லி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திஸ் இஸ் அ ரியலி டஃப் சாங். இந்த பாட்டு பண்ணின ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னை எது இன்ஸ்பயர் பண்ணிடுச்சுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. இட் ஜஸ்ட் கேம் லைக் மீ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இது கேபி சாரோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில்
அவருக்கு உயிருக்கும் மேலான ஒரு நண்பர் அனந்து சார். பாலச்சந்தர் சாரை விட ரொம்ப கௌரவம் கொடுப்பார் அவருன்னா கமல்ஹாசன் சார். ஏன்னா அவர் ஒரு அகராதி. அவர் இது ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இந்த சிகரம்ன்ற படம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாங் ஐ கம்போஸ்ட் ஃபார் தி ஃபில்ம். அவர் எதுவுமே வந்து என்ன ரெண்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு கேட்கவே இல்லை. எனக்கு கிடைச்ச இன்னொரு பொக்கிஷன்னா வைரமுத்து சார். ஏன்னா பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் தி லிரிக் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பாப்புலர் ஆச்சு, ஸ்டேஜ்லலாம் பாட்டு இருக்கிறோம். இது எங்கேயோ உருட்டுது என்ன, இது ஏதோ என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு என்ன பாட்டுன்னு சொல்லி. அது வந்து ஒரு ஜெயதேவ் சார் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார் ஹிந்தியில். அவர் பண்ணின ஒரு பாட்டு, இது சேம் ஸ்கேல் கொடுங்க சார் ஒரு தடவை. கபி खुद पे कभी हालात में रोना आया, कभी खुद पे कभी हालात में रोना आया. அந்த ஃபர்ஸ்ட் இது கபி खुद पे வண்ணம் கொண்ட வெண், அதுதான் ஒன்லி தட் ஃப்ரேஸ். அது ஒன்றுன்னு பண்ணதில்லை. அந்த பாட்டுகள் கேட்டு கேட்டு உள்ள ஊறி போயிருக்கு. எப்போ பாடினாலும், பிகாஸ் ஐ எம் எ சிங்கிங் கம்போசர். வேறு யாராவது ஹார்மோனியம் வாசிப்பார், எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியாது. சின்ன வயசில் ஏதோ ஃப்ளூட் வாசிச்சிருப்பேன். அவங்க அந்த கார்டு கொடுக்கும்போது திடீர்னு இந்த பாட்டு வந்தது. இதில் வந்து முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இந்த பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ண ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஹூ இஸ் அன் அசிஸ்டன்ட் டு மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் சார் நவ். இவங்க எவ்வளோ அழகாக பாடி கொடுத்தாங்க எனக்கு அந்த படத்தில். பியூட்டிஃபுல் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது. இது இது என் பல்லவி. ரொம்ப அழகா பாடுங்க, பாடுங்க. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ இதோ என் பல்லவி. தானனா தாரரா இப்படிதான் பேக்ரவுண்ட் கம்போஸ் பண்றது. so much things in mind. பைத்தியக்காரன் கையில கல், நமக்கு ஒன்றும் தெரியாது. it comes and there is somebody to write down what I sing. பைத்தியக்காரன் மாதிரி பாடினா அதுக்கு ஒரு அழகான உருவம் கிடைச்சது. இந்த மாதிரி நல்லா பாடக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. வேறு என்ன வேணும்? ஐ என்ஜாய்ட் வாட் ஐ டிட். ஐ ரியலி அந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி இஃப் யூ சி தி கிளைமேக்ஸில் ஒரு ஒன்லி மியூசிக் பீஸ் இருக்கும். தட் இஸ் ப்ரைட் ஆஃப் மை கம்போசிஷன்ஸ். நீங்கள் அது ரெக்கார்டில் வரல, இன்னொரு தடவை வரும்போது பாருங்கள். இப்போ முன்னை பற்றி பேசாமல் எல்லாமே நான் எப்படி கம்போஸ் பண்ணேன், என்ன பாட்டு சித்ரா எப்படி பாடினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். க்ளீன் சிங்கிங். தேங்க்யூ சார். வாழ்க வாழ்க வாழ்க. தேங்க்யூ சார். ஷவர் எடுத்துக்கோ. பிடிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு பாடின பிறகு கொடுக்க மாட்டேன். பக்கத்தில் நீயும் வந்தாய் தரரதானனா தரதானே தனா தரி தரிதானனா தரதானனா. பாட்டுக்கு காத்துக்கு ஞானமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொந்தத்தில் ஏதுமில்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வார்த்தை இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராதோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏனில்லை. விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏனில்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. ஹரிப்ரியா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இது சச் அன் அமேசிங் மூமெண்ட். நீங்க வந்து எஸ்பிவி சாரோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உன்னோட சேர்ந்து நான் பாடிட்டேன் இப்போ டுயட். பாத்தியா, என்னோட லிஸ்ட்ல சிங்கர்ஸ் லிஸ்ட்ல நீயும் வந்துட்ட. அவ்வளவுதான். How happy are you, ஹரிப்ரியா? God bless you, God bless you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரை பார்க்குறேன். அவங்க முன்னாடி
நல்லா பாடி ஷவர் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து சாரோட பாட்டு பாடணும் எப்படியாவது நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரவுண்ட் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸு நான் இந்த வண்ணம் கொண்டு வேணும். ஏன்னா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சார் கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஹரிப்ரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்களை மாதிரி உங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட 2 வார்த்தை பேசிடலாம். ஃபஸ்ட்டு சாருக்கு வணக்கம். நமஸ்காரம் அம்மா, பாவனாரா? பாவனார் சார். இவங்க வந்து திருப்பதியிலேருந்து இவங்க ஹஸ்பண்ட் முரளி. நான் அவங்களோட திருப்பதி ஸ்லாங்லேயே பேசுவேன். நான் ஒன்று, ஏன்பா பாவனாவா கோடம் இது பல்பில் மட்டும் தான் உண்டாயா தர்ஷனானு போயிடுச்சுனாவா? நான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேனோ கஷ்டத்தை கொடுக்குறேனோ தெரியல. அவரை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் புல் டவுன் மை பேக். இந்த பொண்ணுக்கு என் பாட்டு மேலே ஆசை வரதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். அவர் என் பாட்டே ஸ்டேஜில் பாடி வந்து அவர் ஒரு 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 அளவுக்கு அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ளேபேக் சிங்கராக கூட வந்தார். அம்மா, உங்கள் குடும்பம் இசை குடும்பம் எனக்கு தெரியும். இவங்க 2 பேர் மேலே அவர் எவ்வளவு உயிர் வச்சுருந்தாரோ. யூ ரிமெம்பர் எங்கள் பர்த்டேக்கு நான் ஒரு நாள் வந்திருந்தேன் இங்கே நடத்தும்போது. அவர் ரொம்ப ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஓ மை குட், ஸோ லாங் பேக். ஸோ எங்கள் குழந்தைங்கள் வந்து நான் எப்படியாவது நல்ல மியூசிஷியன்ஸாக கொண்டு வரணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் ஆசை நிறைவேறுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னொன்று என்னென்னா, அவருக்கு சார் முன்னாடி பாட வைக்கணுன்னா இப்போ சாதாரணமெல்லாம் பாடக்கூடாது. அவர் முன்னாடி பாடணுன்னா ரொம்ப தைரியமும் ரொம்ப நாலேஜு ரொம்ப பக்தியோட பாட்டு உன்னிப்பாக கவனித்து இவ்வளோ மிஸ்டேக் கூட வராமல் பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு. இந்த தருணத்தில் அவர் இருந்திருந்தால் நிஜமாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். God bless you. முரளி, நீ நினைச்ச சாதிச்சிட்டாப்பாவா? ரொம்ப நல்லா பாடுற, இன்னும் ரொம்ப அழகாக பாடுவேன். All the best.